எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுப்ராஜ் ஃப்ரம் கேசவலட்சுமி டெக்னிக்கல் சர்வீசஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆடிட்டு. ஸோ ப்ராசஸ் ஆடிட்டில் வந்து மேஜராக என்ன கவர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் இன் டு அவுட், இன்பவுண்ட்லேருந்து அவுட் பவுண்டு வரைக்கும் வந்து நம்ம ப்ராசஸை வந்து எப்படி கேரி ஆன் பண்ணுறோமோ அதை வந்து கவர் பண்ணணும். ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக கவர் பண்ணலாம். ஒன்று வந்து நம்மளோட சிஸ்டம் ஆடிட்டு, இன்டர்னல் சிஸ்டம் ஆடிட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பிளான் ஆடிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ட்ரோல் பிளான் ஆடிட் பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து கண்ட்ரோல் பிளான் ஆடிட் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு ப்ராசஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட்லேருந்து அவுட் பவுண்ட், அதாவது இன்கமிங்லேருந்து எஃப்ஜி வரைக்கும் வந்து கண்ட்ரோல் பிளான் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இன்கமிங் ஸ்டாண்டர்ட்ஸு ப்ளஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்ட்ஸ் எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க, ஏற்கனவே வந்திருக்க பாஸ்டபிள் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரீவியஸாக வந்த கம்ப்ளைண்ட்ஸோட லிஸ்ட்டு, வாரண்டியாக இருக்கட்டும், கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், இனோஸ் ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை இன்டர்னலாக இன்கமிங்னால இன்டர்னல் ரிஜெக்ஷனாக இருக்கலாம் அசம்பிளியில். ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன்லாம் வந்து செக் பாயிண்டில் ஆட் பண்ணியிருக்காங்களா, இன்கமிங்கில் சப்ளையருக்கு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்களா, சப்ளையர் மானிட்டரிங் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்களா அப்படின்ற இன்கமிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கண்ட்ரோல் பிளானை. ஸோ இன்கமிங்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டு இன்கமிங் இன்ஸ்பெக்ஷன் தான். கண்ட்ரோல் பிளானில் ஃபஸ்ட் ஆடிட்டு இன்கமிங் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இன்கமிங் இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறமா ப்ராசஸ்ஸு, மேபி நீங்கள் வந்து ஒரே ஒரு அசம்பிளி ப்ராசஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரே ஒரு வேல்யூ ஆடட் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணிவிட்டு சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸை மட்டும் நீங்கள் சிஸ்டம் ஆடிட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நான் வந்து நிறைய சப் அசம்பிளிஸ் பண்ணுறேன், அதுலேருந்து ஒரு அசம்பிளியாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஈச் ப்ராசஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பிளானை வச்சு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஆடிட் பண்ணணும். கண்ட்ரோல் பிளான் எப்பயுமே ப்ராடக்ட்டுக்கு எகென்ஸ்டான ஆடிட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராடக்ட்டுக்கு எகென்ஸ்டாக எப்படின்னா ஒரு காஸ்டிங் ப்ளஸ் மிஷினிங்கு, இல்லை ஒரு சப் அசம்பிளி, இல்லை வந்து ஒரு காக்கிங் ப்ராசஸ்ஸு, இல்லை வந்து மிஷினிங் ப்ராசஸ் மட்டும் பண்ணுறாங்க இன்கமிங்லேருந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு, இல்லை ஃபினிஷ்டு பார்ட்டே இன்கமிங்லேருந்து வந்துடுது, ஒரே ஒரு வேல்யூ ஆடட் ப்ராசஸ் ரிவீட்டிங் மட்டும் அசம்பிளி பண்ணிட்டு பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பிளானில் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல் இருக்கும், மிஷின் டீட்டெயில்ஸ் இருக்கும், என்ன ப்ராசஸ் மிஷின் நம்பர்ஸ் இருக்கும், எந்த ஃபிக்சர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இருக்கும், ப்ளஸ் வந்து என்ன ஃப்ரீக்குவன்சியில் வந்து நீங்கள் செக் பண்ணணும், அவங்க ப்ராசஸ் கண்டிஷன் என்ன ஃப்ரீக்குவன்சியில் செக் பண்ணணும், ப்ராடக்ட் கண்டிஷன் என்ன ஃப்ரீக்குவன்சியில் செக் பண்ணணும், யார் செக் பண்ணணும், எதை ரெஃபர் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் வந்து எதை ரெஃபர் பண்ணணும், லைக் எஸ்ஓபியா, ஒரு செக் பாயிண்டா, இல்லை ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனா. எஸ்ஓபினா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரு, இல்லைனா டூல் கண்டிஷன் டேபிளா, டூல் ஹிஸ்ட்ரி கார்டா, இல்லை ஏஎம் செக் சீட்டா, அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ் செக் சீட்டா, இல்லை ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸு, இல்லை ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸு, பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட்ஸு எதில் செக் பண்ணோம், இல்லை டெய்லி செக் சீட்டு, குவாலிட்டி செக் சீட்டு, இல்லை பேட்ரல் இன்ஸ்பெக்ஷன் செக் சீட்டு, இல்லை வீக்லி செக் சீட்டு, மந்த்லி செக் சீட்டு, இல்லை இனோஸ் ரிஜெக்ஷனோட டீட்டெயில்ஸு. அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸு, அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து டாக்குமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆரிஜினேட்டட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம், இன்டர்னல் ஆரிஜினேட்டட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். நம்ம கிரியேட் பண்ண டாக்குமெண்ட் ஸ்டாண்டர்டு, இந்த எஸ்ஓபி, ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் இன்டர்னல் ஆரிஜினேட்டடு. எக்ஸ்டர்னல் ஆரிஜினேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே கஸ்டமர் ஸ்டாண்டர்ட் சிஎஸ்ஆர் ரிக்குவயர்மெண்ட்ஸு, ப்ளஸ் கஸ்டமர் ஸ்டாண்டர்ட், ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் ஐஏடிஎஃப், இதெல்லாம் இல்லை கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட்ஸு, கஸ்டமரே அவங்களோட மேனுவல் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆரிஜினேட்டட் டாக்குமெண்ட்ஸு. ஸோ இது வந்து இந்த கஸ்டமர்கிட்டருந்து மட்டும் இல்லை, நீங்கள் வெளியே இருந்து நீங்கள் ஜென்ரலாக டின் ஸ்டாண்டர்ட், பின் ஸ்டாண்டர்டு, ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் வாங்கினீங்கனாலும் அதுவும் வந்து எக்ஸ்டர்னல் ஆரிஜினேட்டட் டாக்குமெண்ட்ஸ் தான். அதுவும் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டை ரெஃபர் பண்ணி ப்ராசஸை வேலிடேட் பண்ணுறது, இல்லை அவங்க பண்ணியிருக்க டெஸ்டிங்கை வேலிடேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த கண்ட்ரோல் பிளான்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இன்க்ளூடிங் ரியாக்ஷன் பிளான். இதில் எல்லாம் ப்ராப்ளம் இருந்தால் நான் வந்து என்ன பண்ணணும், ஸ்டாப் கால் வெயிட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை எந்த ஸ்டாண்டர்டை ரெஃபர் பண்ணணும், ஒரு ப்ராசஸில் ப்ராடக்டோட கண்டிஷன் எப்படி இருக்கணும், ப்ராசஸோட கண்டிஷன் எப்படி இருக்கணும், என்ன ஃப்ரீக்குவன்சியில் செக் பண்ணணும், யார் செக் பண்ணணும், எந்த டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணணும், அது பிரச்சனையாக இருந்தால் என்ன ரியாக்ஷன் பிளான், இந்த மொத்த டீட்டெயிலும் வந்து ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்க்ளூடிங் இன்ஸ்பெக்ஷன் கேட்டகரிஸ் முதற்கொண்டு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்றத கூட டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த டெஃபனிஷனை வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அந்த கண்ட்ரோல் பிளானில் என்ன
ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து உங்களுக்கு மாஸ்டர் டாக்குமெண்ட்டு. அதில் வந்து ஒரு டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துருக்கு எஸ்ஓபியோடதுன்னா, அந்த எஸ்ஓபியோட டாக்குமெண்ட்டை நீங்கள் வாங்கி வெரிஃபை பண்ணலாம். மெயினாக வந்து இதில் நம்ம 6M கண்டிஷன்ஸை வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளியராக செக் பண்ணணும். 1-to-1 கண்ட்ரோல் பிளான் வெர்சஸ் ப்ராசஸ். ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் இருக்கு, அதான் கண்ட்ரோல் பிளான். அதை வச்சுட்டு ஆக்சுவல் என்ன இருக்கு ப்ராசஸில், இதை வேலிடேட் பண்ணுறது தான் கண்ட்ரோல் பிளான் ஆடிட்டு. இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ப்ராசஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ராடக்ட் வந்து அவுட்புட் வந்து 100% ஓகே லெவலில் கஸ்டமருக்கு சப்ளை ஆகும். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் பிளான் ஆடிட்டு. ஸோ ஃபைனலாக கண்ட்ரோல் பிளான் ஆடிட்டு பண்ணிட்டோம், அதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எதெல்லாம் வந்து எஸ்என்சி பேராமீட்டர்ஸோ அதெல்லாம் அட்ரஸ் ஆகிருக்கும் கண்ட்ரோல் பிளானில். எஸ்என்சி அப்படின்னாலே சேஃப்டி அண்ட் கிரிட்டிக்கல், இல்லை மேஜர் மைனர் ஃபிட்மெண்ட் பேராமீட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து எப்படி வேணால் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது கஸ்டமர் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்பிள்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் அக்யூரேட்டாக மானிட்டர் பண்ணி அதில் ஏதாவது மேஜர் இஷ்யூ இருக்குது இல்லை மைனர் இஷ்யூ இருந்தால் கூட கிரிட்டிக்கல் பேராமீட்டரில் அதை வந்து என்சியாக கன்வெர்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ 100% இன்ஸ்பெக்ஷனுக்கு பதிலாக ஒரு பொக்கே போடலான்னா நீங்கள் அதை ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். மைனரோ மேஜரோ இஷ்யூ இருக்குது அப்படின்னாலே அது என்சி தான். ஸோ மேபி அது கன்சிடரேஷன் எந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளத்தோட எஃபெக்ட் இருக்குது அப்படின்றத பொறுத்து மைனர் என்சி மேஜர் என்சி அப்படின்றத டிஃபைன் பண்ணலாம். மெயினாக இது வந்து எஸ்கேப் ஆனால் கஸ்டமருக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சாலே அது வந்து மேஜர் என்சி தான். ஏன்னா கஸ்டமருக்கு ஒரு டிஃபெக்ட் கூட பாஸ் ஆன் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளான் வச்சுருக்கோம். இட் மீன்ஸ் அது குவாலிட்டி கண்ட்ரோல் பிளான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் பிளான் ஆடிட்டு. இது வந்து இன்கமிங்லேருந்து இன் ப்ராசஸ்ஸு ஃபுல்லாக இன்க்ளூடிங் அசம்பிளி எஃப்ஜி டெஸ்பேச் வரைக்கும் இந்த ஆடிட் வந்து கவர் பண்ணியிருக்கணும். இது வந்து கண்ட்ரோல் பிளான் ஆடிட் தான். சரி, ஓகே. ப்ராசஸ் ஆடிட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே கண்ட்ரோல் பிளான் ஆடிட் மாதிரி தான், ஆனால் ப்ராசஸ்ன்றது சிஸ்டம் ஓரியன்டு. இவங்க வந்து ஜென்ரலாக இன்கமிங் இன்ஸ்பெக்ஷன் வந்து கரெக்டான முறைப்படி ஃபாலோ பண்ணுறாங்களா, ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறாங்களா. இன்கமிங்னா IS 2500 ஸ்டாண்டர்ட் படி தான் சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும். கிரிட்டிக்கல் பார்ட்ஸுக்கு 100% இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும். சிஎஸ்ஆரில் என்ன ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ இன்கமிங் ரிலேட்டடாக சிஎஸ்ஆரில் என்ன ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சப்ளையர் குவாலிட்டியில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இன்கமிங் இன்ஸ்பெக்ஷனை தவிர்த்து சப்ளையர் ரிலேட்டடாக டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இன்பவுண்டு கண்ட்ரோலுக்கு வந்து என்னென்னலாம் வந்து பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க, மானிட்டரிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க, இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் வச்சுருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்களா இல்லையா, ஸ்கில் லெவல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா. இந்த ஸ்கில் லெவல் வந்து கண்ட்ரோல் பிளான் ஆடிட்டில் அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும், இந்தந்த ப்ராசஸுக்கு இந்தந்த ஸ்கில் லெவல்னு. இதில் வந்து அந்த மாதிரி மென்ஷன் ஆகிருக்காது. ஜென்ரிக்காக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பர் வந்து யாரெல்லாம் வந்து பர்மிட்டட் டு செக், ஆத்தரைஸ்டு பர்சன் டு செக் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க தான் அதை செக் பண்ணுறாங்களா, இது எல்லாமே வந்து சிஸ்டம் ஆடிட்டில் ப்ராசஸ் ஆடிட்டில் வந்து கவர் பண்ணலாம். ப்ராசஸ் ஆடிட் லைக் சிஸ்டம் ஆடிட் தான். பட் ஆனால் நம்ம ப்ராசஸ் ஓரியன்டாக பார்த்தோம்னா ப்ராசஸ்ஸு, சிஸ்டம் ஓரியன்டாக கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம்ஸு. ப்ராசஸ் ஓரியன்டா நம்ம வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம், மேபி காஸ்டிங்கு இல்லை மிஷினிங் அந்த மாதிரி நம்ம ப்ராசஸை வந்து கமோடிட்டி டிவைஸ் பிரித்து நம்ம வந்து ஆடிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம காஸ்டிங் ஆடிட் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஆஸ்பெக்டில் பண்ணலாம். கிராவிட்டி டை காஸ்டிங்னு வச்சுக்கோங்க, அலுமினியம் கிராவிட்டி டை காஸ்டிங்கு. ஸோ டை காஸ்டிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து மோல்டன் மெட்டல் டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, மோல்டன் மெட்டல் டெம்பரேச்சர்லேருந்து ஃப்ளக்ஸ் கிளீனிங் ஆக்டிவிட்டி கிளியராக நடக்குதா இல்லையா, ஃபாயில்ஸ் வந்து தின் ஃபாயில்ஸ் என்ன பண்ணுறாங்க, திக் ஃபாயில்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரீயூசபிள் பர்சன்டேஜ் எவ்வளோ மிக்சிங் ரேஷியோ இருக்குது, லைக் ரன்னர்ஸு ப்ளஸ் வந்து திக் ஃபாயில்ஸு ப்ளஸ் வந்து வெர்ஜின் மெட்டீரியல் அப்படின்னா இன்ஆர்ட்ஸு, இதோட மிக்சிங் ரேஷியோ எவ்வளோ பண்ணுறாங்க, எவ்வளோ நேரத்தில் வந்து மோல்டன் மெட்டல் ட்ரான்ஸ்ஃபர் டு டைக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய பேராமீட்டர்ஸு. சரி, இது மட்டும் தான் கேஸ்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டானு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்டிங்கு. நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு ஃபர்னஸ் ஹீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா செட்டப் எடுக்கிறோம் அப்படின்னாலே அந்த செட்டப்பில் வந்து கே மோல்டு கேஸ் மோல்டு அப்படின்னு 2 விஷயம் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கே மோல்டு பிரேக் பண்ணி பார்ப்போம், இன்க்ளூசன்ஸ் ஏதாவது இருக்கா. இன்க்ளூசன் ரேட்டிங்னாலே நம்ம சொல்லுவோம் ரா மெட்டீரியலை பொறுத்தளவு திக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து விசுவலாக பார்த்தே நீங்கள் வந்து சில விஷயம் இன்க்ளூசன்ஸ் இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம் கே மோல்டு. கேஸ் மோல்டில் பொறுத்தளவு உள்ள பொராசிட்டி இருக்கா, ப்ளோ ஹோல்ஸ் இருக்கா,
கண்டினியூட்டி ஆஃப் மோல்டன் மெட்டல் வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது தான் கேஸ் மோல்டு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாண்டிங் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கேஸ் மோடில் வந்து எந்த விதமான டிஃபெக்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதில் லெவல் 1 to level 5 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து லெவல் 1னா பெஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் இப்போ ஊற்றுற மோல்டன் மெட்டல்லேருந்து வர அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து ஓகே பார்ட்டாக கன்வெர்ட் ஆகும். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த கேஸ் மோடும் கே மோடும் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இதுதான். ஸோ ஓவராலாக செக் பண்ணாமல் ப்ராடக்ட் ரிலேட்டடாக நிறையா செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மிஷினிங்க்கு அப்புறமான செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் ஏர் லீக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா இந்த மோல்டன் மெட்டலில் வந்து இன்க்ளூஷன்ஸ் இருந்தாலும் இல்லை இந்த மோல்டன் மெட்டல் வந்து சரியான ஹீட்டில் வந்து மோல்டாக கன்வெர்ட் பண்ணலை அப்படின்னாலும் பார்த்தா கன்வெர்ட் பண்ணல அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து ஏர் கேப்ஸ் வந்து வர்றதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. இதில் வந்து டைரக்ட் மோல்டு ப்ளஸ் வந்து டில்ட்டிங் மோல்டு 2 விதமான மோல்டு வந்து பண்ணுவாங்க கிராவிட்டியில். டைரக்ட் மோல்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஏர் கேப் வந்துட்டு சரியாக இல்லை, அதில் வந்து பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி கேஸ் மோட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் என்னதான் கேஸ் மோடில் வந்து ஃபைனாக ஓகேவாக இருந்தாலும் ப்ராடக்டோட சைஸு, ப்ராடக்டோட கிரிட்டிகாலிட்டி, ஷேப்ஸை பொறுத்தளவு ப்ராடக்டில் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா, பொரஸ் இருக்கா, இல்லை ப்ளோ ஹோல்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது ஏர் வெண்ட்னால பிரச்சனை இருக்கான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி கிராவிட்டி டைகாஸ்டிங் வந்து டில்ட்டிங் மோல்டு போகிறது வந்து பெஸ்ட் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவுட்புட்டாக நம்மளுக்கு வரும்போது அந்த ஏர் லீக் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து மேஜராக வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆடிட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸ். இதில் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மெயின்டெனன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, ஏஎம் செக் சீட்டு, டெய்லி மிஷினோட செக் சீட் என்ன, மிஷின் கிளீனிங் ப்ரொசீஜர் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராசஸ் கண்டிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, பிபிஇசி என்ன கொடுத்துருக்காங்க, சேஃப்டிஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, கிரிட்டிக்கல் ஃபாலோ பண்ணுறாங்களா, எஸ்என்சி பேராமீட்டர்ஸ் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் செக் சீட்டு செட்டப் அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா, பேட்ரல் இன்ஸ்பெக்ஷன் கரெக்டாக பண்ணுறாங்களா, ஸோ ஃப்ரீக்குவன்சி ஆஃப் இன்ஸ்பெக்ஷனும் கரெக்டாக பண்ணுறாங்களா. ஏன்னா சில பேர் வந்து இந்த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் சரியாக பண்ணாதனாலேயே நம்மளுக்கு வந்து இஷ்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ கிளீனிங் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு 12 hours ஒன்ஸ்க்கு ஆவரேஜாக வந்து நம்ம வந்து காஸ்டிங்கில் வந்து பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பண்ணாமல் விட்டுட்டா என்ன இம்பேக்ட் வரும். ஸோ அல்டிமேட்டாக வந்து உங்களோட இனோஸ் ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபர்னஸ் ஹீட்டிங் லெவலு. ஸோ காயில் வந்து 4-5 காயில் இருக்குது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு காயில் மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ஹீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். பட் நம்மளை பொறுத்தளவு வந்து என்ன தெரியும் அப்படின்னா டெம்பரேச்சர் டவுன் ஆகிருக்குன்னு தான் தெரியும். ரியலாக காயில் இஷ்யூ இருக்கான்னு தெரியாது. ஏன்னா அது வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இயர்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி ஃபர்னஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோல்டன் மெட்டல் கிரியேட் பண்ணுற ஃபர்னஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான் மெயின்டெனன்ஸே எடுப்பாங்க, பிஎம்ஏ எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வந்தால் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நான் சொன்னது ஒரு மாடரேட்டான பாயிண்ட்ஸு. ஸோ இன்னும் டீப்பாக நீங்கள் செக் சீட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸை டீட்டெயில்டாக ஃப்ரம் இன்பவுண்ட் டு அவுட் பவுண்டு. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஓவரால் அசம்பிளிக்கு வந்து இன்கமிங்லேருந்து எஃப்ஜி வந்து ஒரு இன்பவுண்ட் டு அவுட் பவுண்ட் சொன்னோமோ அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆடிட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இன்கமிங் கம்பல்சரி வரும். ஏன்னா இன்னர்ட் வந்து இன்கமிங் வழியாக தான் பார்ட்ஸ் வரணும். ரா மெட்டீரியல் இன்னர்டுன்றது இன்கமிங் வழியாக வரணும், இல்லை அதர் சைல்டு பார்ட்ஸும் இன்கமிங் வழியாக தான் வரணும். ஸோ அதனால் இன்கமிங் ப்ளஸ் ப்ராசஸ்னால் அல்டிமேட்டாக நம்ம கமாடிட்டி வைஸாக ஆடிட் பண்ணிக்கலாம். கமாடிட்டி அப்படின்னா நம்ம கேஸ்டிங் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ கேஸ்டிங் மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா சப்சிக்வெண்ட் ப்ராசஸாக மிஷினிங் இருக்குது. அந்த மிஷினிங்கையும் நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஆடிட்டோட ரிசல்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலான்னா மினிமம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருந்தால் சஜஸ்ட் பண்ணலாம். மைனர் என்சி மேஜர் என்சி பண்ணலாம். மேஜர் என்சி வித்தின் 24 hours நீங்கள் ஆக்ஷன் கம்பல்சரி எடுத்தே ஆகணும். ஏன்னா இது ரிலேட்டட் டு இனோஸ் ரிஜெக்ஷனாக இருக்கலாம், கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். ஸோ மிஸ் அலாரம், ஃபால்ஸ் அலாரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை மிஸ் ரேட், ஃபால்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிஸ் அலாரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஜி பாட்டை ஓகே அப்படின்னு சொல்கிறது தான் மிஸ் அலாரம். என்ஜி பாட்டை ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கஸ்டமருக்கு போயிடும், கஸ்டமரில் கம்ப்ளைண்ட் வரும். ஃபால்ஸ் அலாரம் அப்படின்னு என்னன்னு சொன்னீங்கன்னா ஓகே பாட்டை என்ஜின்னு சொல்கிறது. அல்டிமேட்டாக ஓகே பாட்டை என்ஜின்னு சொன்னால் இனோஸ் ரிஜெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஸோ ஃபால்ஸ் ரேட் வந்து மேபி இருக்கலாம், ஆனால் மிஸ் ரேட் 0 தான் எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும்.
அப்போ தான் நீங்கள் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இல்லாமல் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ ப்ராசஸ் ஆடிட்டு, கண்ட்ரோல் பிளான் ஆடிட்டு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்னா, அந்த ப்ராசஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது மூலியமாக, கரெக்டாக ஆடிட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து குவாலிட்டியான ப்ராடக்டாக கஸ்டமருக்கு சப்ளை பண்ண முடியும். இதுதான் இதில் இருக்கிற மேஜர் அட்வான்டேஜஸ். ஸோ இதே மாதிரி டெக்னிக்கலாக நிறையா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கியூஎம்எஸ் ரிலேட்டடாக ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து இருக்குது. நாங்கள் வந்து ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து கம்பெனிக்கு ஆன்சைட் விசிட் பண்ணியும் ட்ரைனிங் கொடுக்குறோம். உங்களோட ஸ்டாண்டர்ட் ரிக்குவயர்மெண்ட் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்கு கஸ்டமைஸ்டு ரிக்குவயர்மெண்ட்டு கூட நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் பேஸ்டான உங்கள் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு. ஸோ நாங்கள் வந்து 97+ ட்ரைனிங்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம், ஸ்டாண்டர்ட் ரிக்குவயர்மெண்ட் ட்ரைனிங்கு. உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி ட்ரைனிங்ஸ் தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. எங்களோட மெயில் ஐடியிலையும் இல்லை எங்கள் காண்டாக்ட் நம்பர்லையும் நீங்கள் எங்களை ரீச் பண்ண முடியும். ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.